சார் இருக்குங்களா சார்? சார் ஓபன் பண்ணிக்கங்க சார். ஓபன் பண்ணிக்க நான் என் விண்டோலயே நான் ஷேர் பண்றேன். நீங்க என் விண்டோலயே வரதுனாலும் கூட வாங்க, தப்பு இல்லைங்க சார். நான் இப்ப ஷேர் பண்றேங்க சார், ஒரு நிமிஷம். சார் இப்ப நான் ஷேர் பண்ணிட்டேன். உங்க பார்க்க முடியுதுங்களா சார்? சரிங்க சார். சார் இப்ப இந்த எக்ஸசைஸ் எதுக்காகன்னா உங்களுக்கு ஒரு ஓவர் வியூங்க. இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் ஒண்ணு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு பேங்க்ல போய் நீங்க அப்ரோச் பண்றீங்க. சார் எனக்கு லோன் வேணும்னு. சார் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுங்க, சாங்ஷன் பண்ணி தந்துறேன்னு சொல்றாரு பிரான்ச் மேனேஜருங்க. நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? உங்களுடைய ஆடிட்டர் அப்ரோச் பண்ணி சார் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. சப்போஸ் உங்க ஆடிட்டர் அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாருன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு கன்சல்டன்ட் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க. இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு சார்ஜ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் நீங்க என்ன கொடுப்பீங்க? பேங்கர்ட்ட கொடுத்து உங்க லோனை சாங்ஷன் பண்ணி நீங்க வாங்கிட்டு வந்துட்டு உங்க புது ப்ராஜெக்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா சார்? இது எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய விஷயம் இல்லைங்களா? ரைட்டுங்க சார். இப்போ அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சொன்னா அதுல நான் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஒரு பேங்கர் எதிர்பார்ப்பாரு அப்படிங்கறத ஒரு மினியேச்சர், ஒரு சின்னது. ஏன்னா வித்தின் ஹாஃப் அன் அவர்ல உங்களை புரிய வைக்க முடியாதுங்க சார். சார் விசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? கட்டாய் வந்திருக்கா? வருது இல்லைங்களா? என்னுடைய சவுண்ட் மத்தது எல்லாமே இருக்குங்களா? சரிங்க சார். சார் அதர்ஸ் இல்லாம அதர்ஸ்ங்க இருக்கு. சரிங்க சார். சார் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு மினியேச்சர் கொடுக்குறேன், ஒரு ஃபீலருங்க சார். இது இட் இஸ் நாட் எக்ஸாக்டா நீங்க இது பண்ற இருக்காது. சரி, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கேபிட்டல் பட்ஜெட் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா சார்? கேள்விப்பட்டிருக்கீங்களா கேபிட்டல் பட்ஜெட்னு? கேபிட்டல் பட்ஜெட் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க சார்? சார் உங்க சைடு ஆமாங்க, தொழிலுக்கு தேவையான எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் அவ்வளவுதான் சார் எடுக்காங்க. ஆமாங்க சார். சார் இப்ப அது பாருங்க சார், இப்ப நம்ம ஒரு சின்ன குட்டி ஸ்டிச்சிங் யூனிட் ஆரம்பிக்க போறோம் வீட்ல. இப்போ உங்க ஒய்ஃப் வந்து கேட்டுட்டே இருக்காங்க, ஏங்க ஒரு 4 மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வீட்ல எல்லாம் தைப்பேன், சம்பாதிப்பேன் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க? டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் அப்ரோச் பண்றீங்க சார். அவரு என்ன சொல்றாரு? சார் ஒரு சின்ன ப்ராஜெக்ட் கொடுங்க, சாங்ஷன் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே 40,450 ரூபாய் தாங்க சார். சரிங்களா? ஒரு சின்ன மினியேச்சருங்க. சரிங்களாங்க சார்? இப்ப நீங்க என்னென்ன மிஷின் வாங்குறீங்கன்னு பாருங்க சார். மெஷினரி காஸ்ட் ஒரு 4 மிஷின் வாங்குறீங்க சார். ஒரு தையல் மிஷின் 4 வாங்குறீங்க, 22,840 ரூபாங்க சார். ஒரு 5 inch ஃபுட், அதாவது அந்த ஓவர்லாக்கிங் எல்லாம் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்காக நீங்க என்ன பண்றீங்க சார்? ஒரு மிஷின் வாங்குறீங்க. அப்புறம் அந்த 4 மிஷினுக்கு பிளஸ் ஓவர்லாக்கிங் மிஷினுக்கு வந்து ஒரு மோட்டர் வேணும் இல்லைங்களா? நம்ம கை பெடல் பண்ணி தைச்சா நம்ம லேட் ஆகும். அதுக்கு ஒரு மோட்டரு, மத்த மிஷின்ஸ் எல்லாம் சேர்த்தீங்க ஒரு 5,650 ரூபாய்ங்க. இப்ப இதெல்லாமே மெஷினரி காஸ்ட்டுங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன தேவைன்னாங்க, ஒரு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை. உங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க? பாருங்க, நீங்க நமக்கு வந்து ஈரோடு டெக்ஸ்டைல் போனீங்கன்னா நிறைய ரெடிமேட்ஸ் இருக்கு, கூலிக்கு தைச்சு கொடுக்கலாம், பெட்ரு. நீங்க டெய்லி வந்து எனக்கு வாங்கி கொடுங்க, நான் கட் பண்ணி தைச்சு பண்ணி கொடுத்து ஸ்டிச் பண்ணி பேக் பண்ணி எல்லாமே போட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சரி, இதுவும் நல்ல ஒரு பிசினஸா இருக்கு, சரி அவங்க பண்ணட்டும்னு சொல்லி நீங்களும் ப்ராசஸ் பண்ணிடுறீங்க. இப்ப இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, 8,750 ரூபாங்கிறது ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது இப்ப பாக்கலாங்க. ஓகேங்களா? ஆனா ஒர்க்கிங் கேபிட்டல் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் வச்சுக்கங்க. 15 நாளுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. எப்படி பண்ணிருக்கீங்கிறது இப்ப பார்க்கலாம். ஆக மொத்தத்துல உங்களுக்கு எவ்வளவுங்க சார்? உங்களுடைய மெஷினரிக்கு தேவையானது, மோட்டார் இத்தியாதிகள்லாம் இந்த 3 தொகையும், உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுறது ஒரு 8,750 ரூபாய் தேவைப்படுது. மொத்தம் 40,450 ரூபாய் தேவைப்படுது. இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் சார்? கேபிட்டல் பட்ஜெட்னு சொல்றோம். இப்ப இதே உங்களுடைய இதுக்கு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு லேண்ட் தேவைப்படும், பில்டிங் தேவைப்படும், மெஷினரிஸுங்க, சோ மெனி திங்ஸ் இஸ் ரெக்வயர்டுங்க இல்லைங்களா? சம்டைம்ஸ் நீங்க பேட்டன்ட் இருக்கலாம், அல்லது காப்பிரைட்ஸ் வாங்குறது இருக்கலாம், சோ மெனி திங்ஸ் இஸ் ரெக்வயர்டுங்க. அப்ப அதெல்லாம் நீங்க போட்டுட்டு ஒர்க்கிங் கேபிட்டலும் நீங்க உள்ள கொண்டாந்துட்டீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தாங்க கேபிட்டல் பட்ஜெட்னு பேரு. ஓகேங்களா? சரி, டவுட் சார். சொல்லுங்க. இப்போ மெஷினரி மத்ததெல்லாம் கொட்டேஷன் வாங்கி எடுத்துக்கலாம் சார் கம்பெனிக்காரன்ட்ட. ஒர்க்கிங் கேபிட்டல் மட்டும் எப்படி தெரிஞ்சுப்பீங்க சார்? அதான் வரேங்க சார், வரேன் அடுத்தது வரேங்க சார். ஒவ்வொன்னா வரேங்க சார், ஒவ்வொன்னா வரேன். இப்ப இது எப்படினாங்க சார்? இது எல்லாமே 1 by 1 அப்ப நம்ம பாக்குறதுனால ஒரு டாக்குமெண்ட்டை முடிச்சுதான் அடுத்த டாக்குமெண்ட் போகணும்னு நீங்க திங்க் பண்ண வேண்டாம்.
ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் ஒவ்வொரு இதோட அதாவது டிபெண்ட் ஆகி தான் இருக்குங்க சார். ஓகேங்களாங்க சார். இப்போ அடுத்த ஷீட் பாருங்க சார், காஸ்ட் ஷீட்டுங்க. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஒய்ஃபோட உட்காந்து, ஏமா தைக்கிறேன்னு சொல்றியே, உனக்கு என்ன நல்லாம செலவு வரும் சொல்லு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அப்படியே ஒரு ப்ராப் பண்றீங்க. இதுக்கு பேர் என்னங்க சார், காஸ்ட் ஷீட்டுங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஏங்க ஆளை வச்சுதான் தைக்கணும், ஒரு பீஸுக்கு இப்ப 6 ரூபாய் வெளியே கூலி கொடுக்குறாங்களாமா. அப்படியா, சரி ஒரு சட்டைக்கு 6 ரூபாய். காஜா எடுக்கிறது எவ்வளவு, 1.25 ரூபாய் ஆகுது ஒரு ஷர்ட்டுக்கு. சரி, ஸ்டிச்சிங் சார்ஜஸ், சாரி கட்டிங் சார்ஜஸ், ஒரு கட்டிங் மாஸ்டர் வந்து ஒரு கட்டிங் பண்ணி கொடுக்குறாரு, அப்ப பர் பீஸுக்கு என்னப்பா ஆகுது, 1 ரூபாய் சார்ஜ் ஆயிடுது சார். சரி, தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை அயன் பண்ணணும் இல்லைங்களா, ஒரு சட்டைக்கு 50 காசு ஆகுதுங்க. காலர் மெட்டீரியல், நம்ம காலர் உள்ள வைக்கிற மெட்டீரியல் நம்ம வாங்கணும் இல்லைங்களா, அதுக்கு 1 ரூபாய் 5 காசு ஆகுதுங்கிறாங்க. சரி, போர்டு ஃபார் ஷர்ட் பேக்கிங், சட்டையை பேக் பண்ணணும்னா ரெடிமேட் சட்டையா உள்ள வந்து ஒரு அட்டையெல்லாம் வச்சு பேக் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 35 காசு செலவு ஆகுதுங்கிறாங்க. அந்த லேபிள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சைஸ் லேபிள் எல்லாம் வச்சு அடிக்கணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு 35 காசு செலவு ஆகுதுன்னு சொல்றாங்க ஒரு சட்டைக்கு. சைஸ் லேபிள், அந்த கம்பெனி லேபிள், மத்ததெல்லாம் சேர்ந்து. இப்ப சைஸ் லேபிள் பாருங்க 3 காசு ஆகுது, லேபிள் வந்து 35 காசு ஆகுதுங்க. சரி, அதுக்கு மேல ஒரு பாலித்தீன் கவர் போடணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 75 காசு ஆகுதுங்க. அதுக்கு பின்னு குத்துவாங்க இல்லைங்களா, மடிச்சு கச்சிதமா எல்லாம் பின் குத்துனாதானே கலையாம இருக்குங்க, அதுக்கு ஒரு 4 காசு ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது வந்துங்க கரண்ட் சார்ஜஸ், மோட்டர் ஓடுச்சுன்னா. சார் இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, ஒரு நாள் ஃபுல்லா ஓடுச்சுன்னா எவ்வளவு யூனிட் எடுக்கும், எவ்வளவு சட்டை தைச்சிருப்போம் அப்படின்னா பர் ஷர்ட்டுக்கு என்ன, இப்படிதான் ரிவர்ஸ்ல தான் ஒர்க் அவுட் பண்ணி முடியுங்க. அப்ப இது எல்லாமே வந்து சார்ஜஸ் எல்லாமே எப்படின்னாங்க, இப்படிதான் வந்து நம்ம டீடைல்டா எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு ஷர்ட்டுக்கு என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப கால்குலேட் பண்ணிட்டோங்க. அப்புறம் த்ரெட்டுங்க, நூல், ஒரு நூல் கண்டு எடுத்துட்டா எத்தனைப்பா சட்டை தைக்கலாம், இத்தனை சட்டை சார் வரும் அப்படின்னா ஒரு ஷர்ட்டுக்கு எவ்வளவு செலவு, இவ்வளவு செலவு. இப்ப நீங்க அந்த ஸ்டிச்சிங் மிஷினை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா, ஒரு சர்வீஸ் கான்ட்ராக்ட் போடுவீங்க, ஏஎம்சி வந்து எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் மாத்தி கொடுத்து போகணும். சரி, வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது, வருஷத்துக்கு இவ்வளவு. வருஷத்துக்கு எத்தனை சட்டை ஆவரேஜா தைக்க முடியும், இவ்வளவு சட்டை. அப்ப ஒரு சட்டுக்கு சராசரியா நமக்கு என்ன செலவாகும், 25 காசு செலவு. இப்படிதான் ஒர்க் அவுட் பண்றாங்க. அப்புறம் அது மட்டும் இல்ல, டிப்ரிசியேஷன், அந்த மெஷினரி டிப்ரிசியேஷன் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து 5 வருஷம் லைஃப்னு வச்சுட்டுங்க, ஒரு 5 வருஷத்துக்கு போட்டா வருஷத்துக்கு எவ்வளவு. அப்ப ஒரு வருஷத்துக்கு நான் என்னால இவ்வளவு ஆவரேஜா சட்டை தைக்க முடியும் அப்படின்னா எவ்வளவு. அடுத்து நீங்க இப்ப கேள்வி கேட்கலாம், சார் இப்ப இதை தைக்க முடியலனா அதுக்காக நான் என்ன பண்றேன், அதிகமா சட்டை அதாவது மேக்சிமம் என்னால எவ்வளவு சட்டை தைக்க முடியும், குறைஞ்சபட்சம் என்ன சட்டை தைக்கலாம், நார்மலா என்ன சட்டை தைக்கலாம் அப்படின்னு நான் 3 எஸ்டிமேஷன் போட்டுட்டு, குறைஞ்சபட்சம் நான் தைச்சேன்னா எனக்கு என்ன செலவாகும் அப்படிங்கறத நான் சேஃபர் சைட்ல எடுத்துக்கலாம், அல்லது நார்மலா தைச்சேன்னா எனக்கு என்ன ஆகும் அதை எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே எஸ்டிமேஷன் தாங்க, அக்யூரேட்டான வேல்யூ கிடையாது. இப்ப நான் போட்டு பார்க்கக்குள்ளார ஒரு சட்டைக்கு எவ்வளவு வருதுங்க சார், சார் சொல்ல முடியுமா யாராவது ஒருத்தர், ஒரு ஷர்ட்டுக்கு எவ்வளவு நம்ம செலவாகுதுங்க, 14 ரூபாய் 7 காசு ஆகுதுன்னு நான் கால்குலேட் பண்ணிட்டேங்க. சரிங்களா சார். இப்ப இந்த காஸ்ட் ஷீட்ல உங்களுக்கு ஏதாவது இருக்குங்களா, டவுட் இருக்குங்களா, இல்லைங்களா? சரிங்க சார். இப்ப அடுத்தது பாருங்க சார், நான் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு வரேன். இப்ப காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்ப காஸ்ட் ஷீட் தான் வந்துங்க சார் என் ஒர்க்கிங் கேபிட்டலுடைய உயிர் நாடி. ஏன்னா ஃபினிஷ்டு கூட்ஸ் நான் எஸ்டிமேட் பண்ணனாலும் சரி, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணாலும் சரி, இந்த காஸ்ட் ஷீட்டுங்கிறது எனக்கு வேணுங்க. இந்த காஸ்ட் ஷீட் இல்லாம என்னால வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்ப காஸ்ட் ஷீட்டுங்கிறது ரொம்ப முக்கியங்க சார். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. இந்த காஸ்ட் ஷீட்னு உங்களுக்கு காமிக்கிறது ஒரு ஸ்பெசிமென்ங்க. ரியலா நீங்க காஸ்ட் ஷீட்னு பாத்தீங்கன்னா அதுல நிறைய காம்பனன்ட் வரும். அதை பத்தில இப்ப பேசல. ஏன்னா உங்களுக்கு தேவையானது என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்னா காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் இருக்கும், கேபிட்டல் பட்ஜெட்னு இருக்கும், அடுத்தது காஸ்ட் ஷீட்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்கார்ட்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓவர் ஐடியா கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு மினியேச்சர் எடுத்திருக்குங்க. நீங்க உடனே நினைச்சுக்க வேண்டாம் இந்த காஸ்ட் ஷீட்னா இவ்வளவுதான் இப்படிதான் இருக்குன்னு. அதுல நிறைய காம்பனன்ட் வருங்க. ப்ரொடக்ஷன் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்டு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், இது மாதிரி n நம்பர்ஸ் வருங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரா மெட்டீரியல் பிரைஸ் நீங்க ஃபெச் பண்ணி எடுக்க முடியும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும், ஃபினிஷ்டு கூட்ஸ் ஃபெச் பண்ணி எடுக்க முடியும், ஒரு இதுக்கு என்ன ப்ராஃபிட் மார்ஜின் வரும் அப்படிங்கறதெல்லாம் ஃபெச் பண்ணி எடுக்கலாங்க. அது வந்து காஸ்ட் ஷீட் சம்பந்தப்பட்டது.
சரி, இப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இப்போ வர்றேங்க. இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்ல நீங்க உங்க ஒய்ஃப்ட்ட கேட்குறீங்க, "ஏம்மா எவ்வளோம்மா தர்றாங்க? ஒரு சட்டைய தெச்சு கொண்டு போய் குடுத்தா ரூ. 15,000 தர்றாங்க" அப்படிங்கிறாங்க. அப்ப ரூ. 14 செலவாயிடுது. ஒரு சட்டைக்கு நமக்கு என்ன கிடைக்குதுங்க மார்ஜின்? ரூ. 1.5 கிடைக்குது. ஒரு சட்டை தெச்சா. சரிங்க. இப்ப நார்மலா என்ன பிராக்டிஸ்? ஏம்மா போனோனே தச்சோம்னா அன்னன்னைக்கு காசு குடுத்துருவாங்களான்னு கேட்கிறீங்க. இல்லைங்க 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் பேமெண்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப 2 வாரத்துக்கு ஒருக்கா பேமெண்ட்னா 2 வாரத்துல நீ எவ்வளவுமா தைப்ப அப்படின்னு கேட்கிறீங்க. அவங்க ஒரு கணக்கு போடுறாங்க. ஒரு நாளைக்கு அந்த ஒரு மெஷின்ல ஒருத்தர் சராசரியா தைச்சாருன்னா எத்தனை சட்டை தைக்க முடியும்? அப்ப மொத்தம் 4 மெஷின் வாங்கியிருக்கோம். 4 அதாவது 4 பேரும் தைச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு தைக்க முடியும்? சரி, மாசத்துக்கு எத்தனை நாள்? சண்டே ஹாலிடே. 2 சாட்டர்டே ஹாலிடேவா விட்டுறலாம். வரமாட்டாங்க அப்படி இப்படின்லாம். அப்ப மொத்தம் 24 நாள் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம என்ன வச்சுக்கலாம். அல்லது 26 நாள் எப்படி வேணாலும். எடுத்துட்டா என்ன சட்டை பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணிட்டு, சேஃபர் சைடு நீங்க என்ன பண்றீங்க? 60% கெப்பாசிட்டி. அதுல 60% மட்டும் கணக்குக்கு எடுத்துக்கிறீங்க. ஏன்னா கரண்ட் இல்லாம போயிடும். ஆள் வரமாட்டாங்க. ஒரு நாளைக்கு துணி இருக்காது தைக்கிறதுக்கு. குறைஞ்சபட்சம் 60% அச்சீவ் பண்ணலாம்னு இருக்கும். இது சப்ஜெக்டிவ்ங்க. இது நான் 70ன்னு வச்சுக்கலாம், 80ன்னு வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வைக்கலாம். அப்போ நான் கால்குலேட் பண்ணியிருக்கிற பிரகாரம் பார்த்தீங்கன்னா, 1248 சட்டை என்னால தைக்க முடியுங்க. 60% கெப்பாசிட்டியில. அப்படின்னா ஒரு சட்டைக்கு ரூ. 14.07 எனக்கு செலவாகுதுன்னா, அப்போ 1248 சிலைக்கு எனக்கு எவ்வளவு செலவாகும்? பிளஸ் இது எவ்வளவுங்க? ஒரு மாசத்துக்கு உண்டான சட்டைங்களா? நமக்கு எவ்வளவு நாள்ல கலெக்ஷன் வருதுங்க? 2 வாரத்துக்கு ஒருக்கா பேமெண்ட் தராரு. அப்போ அதுல பாதி எடுத்துக்கிறேங்க. அதுதான் ரூ. 8,780. இங்க காஸ்ட் ஆஃப், அதாவது கேபிட்டல் பட்ஜெட்ல அல்லது காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ல இங்க வந்துருச்சு. கேபிட்டல் பட்ஜெட்டுங்க அல்லது காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுங்க. இதுக்கு பேரு இன்னொரு பேருங்க. கேபிட்டல் பட்ஜெட்டுக்கு பேருங்க காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வேறங்க, காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் வேற. நல்லா புரிஞ்சுக்கங்க. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சார், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது வேற, காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருந்து வட்டி நம்ம ஈக்விட்டி ரைட் ஓகேங்க. ஆமா, அது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்க. இது காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க, கேபிட்டல் பட்ஜெட்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வர்க்ஷீட் போங்க சார். வர்க்கிங் கேபிட்டல் வர்க்கிங் கேபிட்டல் பாத்தீங்கன்னா சார், ஒரு சட்டைக்கு ரூ. 14.07 ஆகுதுங்களா? இந்த ரூ. 14.07 எங்க இருந்து வருதுங்க சார்? காஸ்ட் ஷீட்ல இருந்து வருதுங்களா? ரைட்டுங்க. அந்த ரூ. 14 நான் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷர்ட்டுக்கு நான் கால்குலேட் பண்றேங்க. அதை எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. இப்போ இந்த இடத்துல நான் 15 நாள் கடன் கொடுக்குறேன் அப்படின்னா, தைச்சு கொண்டு போய் டெய்லியும் கொடுத்துருவேன். ஆனா 15 நாளைக்கு ஒருக்கா தான் எனக்கு அவர் சம்பளம் தருவாரு. அந்த ப்ராடக்ட் சைக்கிள் 10 நாள். ஆமா 15 days ஒன்ஸ் தான் எனக்கு வருதுங்க. சரி. அதாவது டெட்டார்ஸ் கலெக்ஷன் சைக்கிள்ங்க. மாசத்துக்கு 2 தடவை. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணனும்னா, சரி அப்ப ஒரு மாசத்துக்கு நான் எவ்வளவு ஷர்ட் தைக்க முடியும்னு கால்குலேட் பண்ணனும் இல்லீங்களா? அப்ப இது கெபாசிட்டிங்க. இது ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி பிளானிங். அது 60% போட்டுருக்கீங்க. 60. இப்போ இதெல்லாம் சார், இப்போ நான் எப்படின்னா, இப்போ சிம்பிளா இருக்கிறதுனால இப்படி நான் கடகடன்னு உங்களுக்கு சொல்றேன், உங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதே ஒரு காம்ப்ளெக்ஸ் பிசினஸா இருந்தா, இப்போ ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி யூட்டிலைசேஷனே நான் தனி ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்பதான் என்னால கண்டுபிடிக்க முடியுங்க. ஆமாமா, ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி யூட்டிலைசேஷன். ஆமா, ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி. இப்போ நீங்க உங்க கிச்சன்ல எவ்வளவு கெபாசிட்டி யூட்டிலைஸ் பண்ண முடியும் சார்? இன்னைக்கு எனக்கு 2000 மீல்ஸ் தான் சார் என்னால சப்ளை பண்ண முடியும். அதுதான் 100% கெபாசிட்டிங்க. அப்ப டெய்லி 2000 மீல்ஸ் நீங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட முடியுமா? முடியாதுங்க. 100% எப்படி டேப் பண்ண முடியும்? அப்ப அது சார் சராசரியா 80% அச்சீவ் பண்ணுங்க, 60% அச்சீவ் பண்ணுங்க. என் கெபாசிட்டி யூட்டிலைசேஷன் என்னங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப சார் நான் ஷர்ட் 60% கெபாசிட்டில 1248 ஷர்ட் பண்ணலாம்னு நான் முடிவு பண்றேங்க. கால்குலேட் பண்றேன். அதை எப்படி கால்குலேட் பண்றேன் பாருங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர் சராசரியான ஸ்பீட்ல தைச்சாருன்னா ஒரு மிஷின்ல எத்தனை சட்டை தைப்பாரு 8 மணி நேரத்துல? அப்ப 4 மிஷினுக்கு எவ்வளவு சட்டை? அப்ப மாசத்துல சண்டே தவிர மீதி 26 நாளைக்கு எத்தனை சட்டை? இது 100% கெபாசிட்டிங்க. அப்போ அதே ஒரு நாள் கண்டாப்ல 26 நாள் நீங்க ஒர்க் பண்ணிட முடியுங்களா? பண்ண முடியாது. அவர் லீவ் எடுத்துக்குவாரு, ஹாலிடே இருக்கும், கரண்ட் போயிடுச்சுன்னா தைக்க முடியாது, ஒரு பர்டிகுலர் கலர் நூல் இல்லைன்னா நின்னு போயிடுங்க,
கட்டிங்க்கு ஆள் வரலைன்னா நின்று போயிடும் இல்லைங்களா? அப்போ நான் என்ன பண்றேன், ஒரு 60% அச்சீவ் பண்ணிடுவேன் சார். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இருக்கு, 60% அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் எடுக்கிறேங்க ஒரு எஸ்டிமேஷன். இப்ப இந்த 60%ல 1248 சட்டைக்கு 14 ரூபாய் 7 காசு எனக்கு தேவைப்படுதுங்களா? சார் 14 ரூபாய் 7 காசு எனக்கு தேவைப்படுதுங்களா? ஆமா, ஒரு ஷர்ட்டுங்க. ஆமா. இப்ப இந்த காஸ்ட் எல்லாம் நான் இன்கர் பண்ணணும் இல்லைங்களா? முதல்லயே நான் கையில இருந்து தானே போட்டாகணுங்க சார். கரெக்ட் அதுங்க. அப்போ அதுல அரை மாசம், ஏன்னா இப்போ 15 டேஸ் முடிச்ச உடனே எனக்கு பணம் வந்துருது. அப்ப 15 நாள் மட்டும் போட்டோம்னா நான் ரொட்டேஷன் கொண்டாந்துடலாம் இல்லைங்களா? அதாவது 15 நாளுக்கு தேவையான பணத்தை நான் கையில இருந்து போடுறேங்க, செலவு பண்ணிடுறேன். அப்ப 15வது நாள் போன உடனே அவரு எனக்கு தராரு 15 ரூபாங்கிற ரேட் மாதிரி போட்டு தராரு. அப்ப கைக்கு எனக்கு பணம் வந்துருதுங்களா? அதை எடுத்து அடுத்த ரொட்டேஷனுக்கு வந்துடுறேன். அப்ப எனக்கு முதல்ல 15 நாளைக்கு அமௌண்ட் இருந்தா போதுமானது, அதை நான் ரொட்டேட் பண்ணிட்டே வரலாம் இல்லைங்களா? இதுதான் சார் ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேஷன், ஒர்க்கிங் கேபிட்டல் ரொட்டேஷன். நான் ஆபரேட்டிங் சைக்கிள் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு? இதுதான் சார் இந்த இடத்துல. இதுதான் நம்ம நீங்க எத்தனை மடங்கு கேட்டிருக்கோம் சார்? நம்ம 2 மடங்கு கேட்டிருக்குமா சார்? ஒரு மாசத்துக்கு கேட்டிருக்குமா சார்? அதான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு பேமெண்ட் வருதுங்க. அதனால நான் பாத்தீங்கன்னா இந்த கால்குலேஷன் மாசத்துக்கு பாருங்க, 14 ரூபாய் 7 காசு இன்டு 1248 சட்டிங்க. இந்த 1248 சட்டிங்கிறது ஒரு மாசத்துக்குங்க. அதனால பாதியா பெருக்கிக்கிட்டேன். 1/2னா 0.5 இல்லைங்களா? இதுல பாதி. இது ஒரு பேசிக் தம் ரூல் வச்சிருக்கீங்க, அப்படிதான் சார்? இது வருங்க சார் பேசிக் தம் ரூல். பேசிக் தம் ரூல்னு சொல்லக்கூடாதுங்க சார். நம்மளோட இல்ல நான் 70% அச்சீவ் பண்ண நீங்க சொல்லலாம், 50% அச்சீவ் பண்றேன்னு நீங்க சொல்லலாம். இல்ல கன்சர்வேட்டிவா போட்டுருங்க. நம்ம ரைட், கன்சர்வேட்டிவா நீங்க வச்சுக்கங்க போதும். எப்பயுமே ஒரு கன்சர்வேட்டிவா வச்சுட்டோம்னா சேஃபர் சைடுங்க. இது பேஸ்ட் ஆன் தி சைக்கிள், ப்ராடக்ட் சைக்கிள் தான். எண்ட் டு எண்ட் மேனுஃபேக்சர்ல இருந்து கேஷ் கலெக்ஷன் வரைக்கும் சைக்கிள் தான். அதான் ஆபரேட்டிங் சைக்கிள்னு சொல்றதுங்க. அந்த ஆபரேட்டிங் சைக்கிளுக்கு தான் எவ்வளவு பணம் தேவைப்படுது, அதுதான் உங்க ஒர்க்கிங் கேபிட்டல். சூப்பர் சார். சரிங்களா சார்? இப்போ மொத்தம் 3 டாக்குமெண்ட் பார்த்துட்டேங்க சார். ஒன்னு என்ன பார்த்தேங்க சார்? கேபிட்டல் பட்ஜெட்டுங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க சார்? காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுங்க. அதுல என்னென்னலாம் கொண்டாடுறாங்க சார்? என்னுடைய பிக்ஸட் அசெட்ஸ்க்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சரிங்களா? சரிங்க சார். அடுத்தது காஸ்ட் ஷீட். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு என்ன காஸ்ட் ஆகுது, சரிங்களாங்க சார்? அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல். எனக்கு ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு இவ்வளவு ஆகுது, எத்தனை நாளுக்கு ஒருக்கா எனக்கு பேமெண்ட் வரும், என் கெப்பாசிட்டி எவ்வளவு நான் யூட்டிலைஸ் பண்றேன், அப்போ என்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன அப்படின்னு நான் கால்குலேட் பண்ணிட்டேங்க. சரிங்களா சார்? சொல்லுங்க சார். காஸ்ட் ஷீட்ல இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணணுமா சார்? பண்ணக்கூடாது சார்? சார் தாராளமா கொண்டாடலாம். நீங்க என்னென்னலாம் ஃபேக்டரிங் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ உள்ள கொண்டாடலாம். அந்த 15 நாளைக்குள்ள இன்ட்ரெஸ்டையும் போடணும்னா போடலாம். இல்ல சார், வருஷத்துக்கு கண்டுபிடிச்சு அது பர் ஷர்ட்டுக்கா நீங்க டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி போடலாம். ஓகே, அப்படிதான் போடணும். அப்ப இதுல காஸ்ட் ஷீட்ல நம்ம கேபிட்டல் காஸ்ட், நம்ம லோன் வாங்க போற அமௌண்டோட இன்ட்ரெஸ்ட் பிளஸ் நம்ம வொர்க்கிங் கேபிட்டலோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் போடணும். ரெண்டுமே தாராளமா நீங்க உள்ள கொண்டாடலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சரிங்களாங்க சார்? இப்போ சார் கார்த்தி சார் கேளுங்க சார். கார்த்தி சார், வொர்க்கிங் கேபிட்டல்ல நீங்க 1 மந்த்க்கு 2 கலெக்ஷன் வருது அப்படிங்கன்னா டிவைடட் பை 2. இதே 2 மாசத்துக்கு ஒரு பேமெண்ட்னா இன்டு 2 இல்லைங்க சார்? அப்ப நீங்க உங்க எஸ்டிமேஷன் எப்படி போடணும்னா வருஷத்துக்கு போட்டு எத்தனை தடவை ரொட்டேட் ஆகுதுன்னு பார்க்கணும். வெரி சிம்பிள் தான் சார், அவ்வளவுதான். அதாவது இப்ப நான் மாசத்துக்கு ஒரு மாசத்துலயே 2 தடவை ரொட்டேட் ஆகுறதுனால ஒரு மாசத்துக்கு எஸ்டிமேஷன் போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ உங்க ஒரு ஆபரேட்டிங் சைக்கிள் 3 மாசத்துக்கு ஒருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த 3 மாசத்துக்கு ஒருக்கா எனக்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்னா வருஷத்துக்கு எத்தனை தடவை ரொட்டேட் ஆகுங்க சார்? 4 டைம்ஸ்ங்க. அப்ப டோட்டலா உங்க வருஷத்துக்கு என்ன டோட்டலா என்ன ரெக்வயர்மெண்ட் போட்டு அதை டிவைடட் பை 4ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டு 3ன்னு போட்டீங்கன்னா சாரி 4 டைம்ஸ் தாங்க சார். 4ஆல இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 3 மாசத்துக்கு உண்டான தேவையான தொகையை நீங்க எடுத்துக்கலாம் சார். இது காமன் சென்ஸ் தாங்க சார். சார் இப்ப இந்த அதாவது நான் இது எதுக்காக இவ்வளவு சிம்பிளிஃபைடா உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் விஷுவலைஸ் பண்ண முடியாது. இப்ப ஒரு சின்ன ஒரு சின்ன ப்ராசஸ்னால எப்படி அது ரொட்டேட் ஆகுதுங்கறத நீங்க விஷுவலைஸ் பண்ண முடியும்.
இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்க அப்படியே உங்களோட இதுல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஈஸியா. அதுக்காக இந்த ஒரு எக்ஸசைஸ் கொண்டாங்க சார். இன்னொரு டவுட் சார். சொல்லுங்க சார். ஒருத்தர்கிட்ட வந்து எனக்கு 1 மந்த்ல கலெக்ஷன் ஆகுது, இன்னொரு கஸ்டமர் கிட்ட சார் அது ஆவரேஜ் சார், அது ஆவரேஜ் கலெக்ஷன் சார். சார் வெயிட்டட் ஆவரேஜ்னு அந்த இடத்துல போட மாட்டேங்க சார். இப்போ இந்த இடத்துல வந்து என்ன வரும்னாங்க சார், இப்போ 15 நாள்ல கரெக்டா 15வது நாள் கொடுத்துருவாருங்களா? ஆமாங்க. அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருத்தர் 1 மாசத்துல தந்துருவாரு, இன்னொருத்தர் 2 மாசத்துல தருவாரு. அப்ப ஆவரேஜா எனக்கு என்ன தேவை? சார் சொன்ன மாதிரி அந்த வேர்டு கன்சர்வேட்டிவா, சார் நான் சேஃபா இருந்துக்கிறேன், எனக்கு அதிகபட்சம் என்ன தேவை? இல்ல சார் பரவாயில்ல இருக்கட்டும், நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிறேன், இல்ல கையில பணம் இருக்கு கொஞ்சம் போட்டு நான் மேனேஜ் பண்ணிக்க முடியும், நார்மலா இருக்கிறத போட்டு எஸ்டிமேஷன் பண்ணுங்க பாத்துக்கலாம். அப்ப எஸ்டிமேஷன் எல்லாமே சார் நம்ம போடுறது எல்லாமே ஒரு அனுமானங்க. ஓகேங்களா சார்? சார் ஓகேங்க சார். இப்ப இந்த இடத்துல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இன்னொரு இது கொண்டாடுறேன். இந்த இடத்துல வாட் இஃப் அனாலிசிஸ் உதவிக்கு வரும். எப்படி தெரியுங்களா சார்? இப்ப 15 நாளைக்கு பதிலா 14 நாள் இருந்தா, 15 நாள் இருந்தா, 14 நாள் இருந்தா, 17 நாள் இருந்தா, 18 நாள் இருந்தா என்னுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் எப்படி மாறும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா தெரிஞ்சிருங்களா சார் உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் ஆசிலேஷன்? அத பேஸ் பண்ணி இதை என்னால மேனேஜ் பண்ண முடியுமா, மேனேஜ் பண்ண முடியாதா? உங்க ஒய்ஃப் சொல்றாங்க, ஏங்க இது இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் தானே, உங்க கை காசு வச்சிருப்பீங்களா, கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல, இதா பாருங்க நான் 15 நாளே ஃபிட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்றீங்க இல்ல இல்லம்மா சர்ப்ளஸ் எல்லாம் கிடையாது, நீ பெஸ்ட், நீ 20 நாள்னு உன்னுடைய சைக்கிளை வச்சுட்டு நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கோ, சேஃபர் சைடு 15 நாள் கொடுத்தா பி ஹாப்பி அப்படிங்கிறீங்க நீங்க. ஓகேங்களா சார்? தட்ஸ் ஆல் சார், அவ்வளவுதாங்க சார். சார் அடுத்தது போலாங்களா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா சார் இது வந்து ப்ரொஜெக்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுங்க சார். ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட், ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் வந்துக்கலாம் சார். இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் நம்ம ஈஸியா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா? இப்போ அசட் சைடுல பாருங்க சார், மெஷினரி எவ்வளவுங்க சார்? 31,670 ரூபாய். பாருங்க காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ல எனக்கு இருக்கு பாருங்க இந்த 3 வேல்யூங்க. 31,670 ரூபாங்கிறது இந்த 3 வேல்யூங்க. ஓகேங்களா? இந்த 8,780ங்கிறது என்னங்க சார்? இந்த 8,780ன்னு சொல்றது என்னுடைய கரண்ட் அசெட்ஸ்ங்க. கரெக்ட்டுங்களா? சரிங்க. ஓனர்ஸ் கேபிட்டல் இப்போ வந்து உங்களுக்கு டோட்டலாவே சார் எவ்வளவு தொகை தேவைப்படுதுன்னா 40,450 ரூபாய் தான் உங்களுக்கு டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அதுல பேங்கர் வந்து என்ன சொல்றாரு, 35,000 ரூபாய் லோன் சாங்ஷன் பண்ணிடுங்க, நீங்க உங்க முதலீட 5,400 ரூபாய் போடுன்னு சொல்றாங்க. இது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஒரு பேங்கர் வந்து 30,000 கொடுக்கலாம், இல்ல நீங்க 10,450 ரூபாய் போடலாம். இது எப்படி வேணாலும் காம்பினேஷன்ல இருக்கலாம். பட் இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, பேங்க்காரர் வந்து நமக்கு ஒரு 35,000 ரூபாய் கடன் கொடுக்குறாரு, ஒரு 5,400 ரூபாய் வந்து நம்ம வந்து கேபிட்டல் நாம வந்து முதலீடு போடுறோம்னு வச்சிருக்கோங்க. இப்போ உங்களுடைய சிம்பிள் பேலன்ஸ் ஷீட் இதுதாங்க சார். சரிங்களா சார்? சார் அடுத்தது போகட்டுங்களா? சரிங்க சார். அடுத்தது ப்ரொஜெக்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டுங்க. இப்போ ப்ரொஜெக்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க சார், இப்போ நம்ம என்ன எஸ்டிமேட் பண்ணிருக்கோங்க சார்? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பண்ணலாம் நம்ம எஸ்டிமேட் பண்ணிருக்கோங்க? 1248 செட்டிங்களா சார்? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு சார் நம்ம பிளான் பண்ணிருக்கிறோம்? 60% கெபாசிட்டில 1248 செட்டிங்க. சரிங்க சார். எத்தனை மாசங்க? 12 மாசங்க. எவ்வளவு ரூபாய் உங்க ஸ்டிச்சிங் சார்ஜஸ் கிடைக்குதுங்க சார்? 15 ரூபி 50 பைசே. இது உங்க இன்கம் ஃப்ரம் ஸ்டிச்சிங் சார்ஜஸ்ங்களா? இந்த 2,32,128 ரூபாய் எப்படி கொண்டாந்துன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா சார்? 15 ரூபாய் 50 காசு ஸ்டிச்சிங் சார்ஜ் அட் 60% கெபாசிட்டியில 24 டேஸ் இன் மந்த்ல ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி 1248. சோ 12 மாசத்துக்கு போட்டு நான் பெருக்கி போட்டுட்டேன். சிம்பிள் கால்குலேஷன் தான் இது. ஓகே தாங்க சார்? சரிங்க சார். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேங்க சார், எக்ஸ்பெண்டிச்சர் சைட்ல வேஜஸ் இதே மாதிரி இப்போ காஸ்ட் ஷீட் எடுத்துக்கங்க சார். எவ்வளவுங்க சார் ஒரு சட்டைக்கு கூலி? 6 ரூபாங்க. அப்ப 6 ரூபாய்னா 1248 சட்டை இன்டு 12 போட்டீங்கன்னா இது கிடைக்குங்க. 89,856 ரூபாங்க. சரிங்க சார். அதர் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? பின்னு, லேபிள், அயனிங் சார்ஜஸ் இதெல்லாம் இத்தியாதி எல்லாம் இருக்கு இல்லைங்களா?
அதை எல்லாமே அதர் ஸ்டிச்சிங் சார்ஜஸ்ன்னு ஒரே குரூப்பா இங்க கொண்டாந்துட்டேங்க சார். இப்ப இந்த காஸ்ட் ஷீட்ல பாருங்க சார், டிப்ரிசியேஷனை தவிர மீதி எடுத்துட்டீங்கன்னா, அந்த 6 ரூபாய் தவிர மீதி எடுத்துட்டீங்கன்னா 7 ரூபாய் 57 காசு வருதுங்க சார் எனக்கு. அதர் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் சார். இப்ப இந்த அதர் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் 7 ரூபாய் 5 காசை எடுத்து நான் வந்து 1248 சட்டைக்கு 12 மாசத்துக்கு போட்டேன்னா 1,13,368 ரூபாய்ங்க. இந்த கால்குலேஷன் புரிஞ்சுதுங்களாங்க சார்? அதே மாதிரி டிப்ரிசியேஷன் ஒரு சட்டைக்கு நம்ம எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கோங்க? 50 காசுங்களா? இது ஆக்சுவலா நம்ம ரிவர்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா? நம்மளுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு சார் இங்க? 31,670 ரூபாய்ங்களா? 5 வருஷத்துக்கு ரைட் ஆஃப் பண்ணணும்னா டிவைடட் பை 5 போட்டீங்கன்னா எவ்வளவு தெரியுங்களா சார் கிடைக்கும்? உங்களுக்கு 7,488 ரூபாய் கிடைக்குங்க. இத பேஸ் பண்ணி தான் இந்த சட்டை இவ்வளவு தைக்கிறோங்கிற பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த 50 காசுங்கிற கால்குலேஷன் நம்ம ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணி தான் கொண்டாந்துருக்கோங்க சார். புரியுதுங்களாங்க சார்? சார் உங்க சைடுல இருந்து எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். உங்களுக்கு இது புரியுதுங்களா? அதாவது இந்த 50 காசு நான் எப்படி கொண்டாடுறேன்னா, எனக்கு வந்துங்க சார் என்னுடைய இந்த மெஷின்ஸ் எல்லாம் வந்து 31,670 ரூபாய் வருது. அது 5 வருஷம் ரைட் ஆஃப் பண்றேன்னா டிவைடட் பை 5 போட்டேன்னா எனக்கு வருஷத்துக்கு எவ்வளவு ரைட் ஆஃப் பண்ணணும்னு எனக்கு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த தொகையை வந்து தான் வச்சுட்டு தாங்க சார் நான் எவ்வளவு சட்டை மேனுஃபேக்சர் பண்றேன்னு வச்சுட்டு தான் நான் ரிவர்ஸ்ல ஒர்க் பண்ணி தான் இந்த 50 காசு நான் டிரைவ் பண்ணிருக்கேங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், மொத்த தொகை இங்க காமிக்கிறேங்க சார். அப்புறம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லைங்களா? பேங்க் இருக்கு, நான் கடன் வாங்குறேன் இல்லைங்களா? 35,000 ரூபாய் கடன் வாங்குறேன் இல்லைங்களா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் இல்லைங்களா? இஎம்ஐ உண்டான பேமெண்ட் பண்ணணும் இல்லைங்களா? இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் சார். பிரின்சிபல் பேமெண்ட் பேலன்ஸ் ஷீட்ல போகும், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாங்க சார். அப்போ வந்துங்க சார், இப்போ உங்களுக்கு லேபர் வந்து 89,856 ரூபாய் கொடுக்குறீங்க, அதர் ஸ்டிச்சிங் சார்ஜஸ் 1,13,368 ரூபாய் கொடுக்குறீங்க, டிப்ரிசியேஷன் 7,488 ரூபாய் கிடைக்கிறது போகுது, உங்க இன்ட்ரெஸ்ட் 5,123 ரூபாய் போகுது. அப்ப நெட் ப்ராஃபிட் அதாவதுங்க இது வந்து இபிஐ இபிடிங்க, ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸுங்க, 16,296 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குதுங்க. சரிங்களா சார்? சார் இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? நீங்க ரன் த்ரூ பண்ண போறோம். ஏன்னா இதெல்லாம் நம்ம எப்படி வந்து தொழில் பண்ற நாங்க எங்களுக்கு மெயினா வர வேண்டியதுங்க மெட்ரிக்ஸ் ரேஷியோ அனலைசிஸ். சரிங்க, இதுலதான் எங்களுக்கு வந்து தரவாணும் சார். இது நீங்க எனக்கு காமிச்சது சந்தோஷம். நீங்க ரன் த்ரூ பண்ணுங்க சார். இப்ப இந்த வரக்கூடிய லாபத்தை வந்து நம்ம எப்படி பிரிச்சு காமிப்போம்னா, எனக்கு மொத்தம் வந்து 16,293 ரூபாய் வந்திருக்கு. அதுல பேங்க் ரீபேமெண்ட் பிரின்சிபல் நான் பே பண்ணணும் இல்லைங்களா? கடன் வாங்கியிருக்கேன் இல்லைங்களா? வருஷம் பே பண்ணணும் இல்லைங்களா? அது 6,697 ரூபாய் போயிடுச்சு. மீதி இருக்கக்கூடிய ப்ராஃபிட் இது வந்துங்க ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்ங்க. ஓகேங்களாங்க சார்? சரிங்க சார். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது ஸ்ட்ரைட்டாவே லாஸ் பண்ணாதாங்க சார். இது வந்து ரீபேமெண்ட்டுங்க சார். உங்க ஒரு பேங்க் ரீபேமெண்ட், கமர்ஷியல் பேங்க்ல 35,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க, இன்ட்ரெஸ்ட் 16%, 4 வருஷத்துக்கு திருப்பி பே பண்ணா உங்க ரீபேமெண்ட் அமௌண்ட் எவ்வளவு? 985 ரூபாய் நீங்க ரீபே பண்ணணும். ஓகேங்களாங்க சார்? இப்போ இந்த அமௌண்ட் அதாவது மாசத்துக்குங்க சார், இது மந்த்லி பேமெண்ட்டுங்க. நான் போட்டிருக்கிறது மந்த்லி பேமெண்ட். நானா இங்க இதுல ப்ராஃபிட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல இங்க 6,697 கொடுத்திருக்கிறது வந்து சார் வருஷத்துக்கு உண்டானதுங்க சார், ஒரு வருஷத்துக்கு உண்டானது. இப்போ இது முடிச்சதுக்கு அப்புறம் சார் கடைசியா இது வந்துங்க சார் பாருங்க, இந்த பேலன்ஸ் ஷீட் வந்து பிகினிங் இல்லைங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் இருக்கு இல்லைங்களா? இது வந்து பிகினிங். நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், ஸ்டார்ட் பண்ணக்குள்ளார எப்படி இருக்கும். அடுத்தது நான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டேன், ஒரு வருஷம் கடைசியில என்னுடைய லாப நஷ்ட கணக்கு எப்படி இருக்கும், என்னுடைய ப்ரொஜெக்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் எப்படி இருக்கும். அடுத்ததுங்க ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட்டுங்க. அதாவது ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் அதாவது எண்ட் ஆஃப் த இயருங்க, அதாவது கடைசி வருஷத்துல, அதாவது அந்த ஒரு வருஷம் கடைசி இல்லைங்க, அந்த வருஷம் கடைசி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல எப்படி இருக்கும். மெஷினரி 31,670 ரூபாய் டிப்ரிசியேஷன் போக இவ்வளவு வரும். கரண்ட் அசெட்ஸ் எனக்கு 8,780 ரூபாய் இருந்துச்சு. பட் ப்ராஃபிட் அக்குமுலேட் ஆகி நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா?
அந்த அமௌண்ட் 9596 ரூபா இருக்கு. நான் எதுவுமே எடுத்துக்கல, இந்த இடத்துல எதுவுமே வித்ட்ராயல் காமிக்கலீங்க. அப்புறம் டிப்ரிசியேஷன் இருக்கு இல்லைங்களா, நான் கேஷ் எக்ஸ்பெண்டிச்சருங்க, அதுவும் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிட்டே வந்திருக்கும் உங்க கேஷோடவே. இப்ப இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவா இருக்குங்க சார், உங்க கேஷ் பேலன்ஸ் இதெல்லாம் 25,864 ரூபா வருஷ கடைசியில் இருக்குங்க. அதாவது 8,780 25,864 மாறிடுது. அதாவது நீங்க எதுவுமே எடுத்துக்காத பட்சத்தில் உங்க ஓனர்ஸ் கேபிட்டல் 5,400 ரூபா, உங்க லாபம் 9,596 ரூபா வந்திருக்குது இந்த வருஷம். பேங்க்குக்கு ரீபேமெண்ட் பண்றீங்க இல்லைங்களா, அந்த சொத்து யாருக்கு வருதுங்க கடைசியா? மறுபடியும் எனக்கு தான் வருங்க. அப்ப அந்த ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுமே எனக்கு சார்ந்தது ஆயிடுது. முதல்ல வந்து பேங்கருக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது, இப்ப என்னோட ஆயிடுது. அப்ப பேங்க் அமௌண்ட்ல 6,697 கழிச்சு காமிச்சு இந்த 6,697 என்னுடைய ப்ராஃபிட்ல கூட்டி காமிச்சுக்குவாங்க சார். உங்களுடைய ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் இப்படிதான் அந்த வருஷ கடைசியில் இப்படிதான் இருக்கும் சார், நீங்க ரீபேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம். இப்ப நான் இந்த கொடுத்த இதை வந்து சார் நிதானமா மறுபடியும் நீங்க திரும்பி பாருங்க, ஒவ்வொரு வேல்யூ எங்க போயிருக்கு எப்படி போயிருக்கு அப்படின்னு. இது வந்துங்க சார் நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு உண்டான கிளாஸ் கிடையாது. நீங்க இதை வந்து இப்ப ப்ரிப்பேர் பண்றதை நான் வந்து உங்களை நான் அப்படி மோல்டு பண்ணல. என்னுடைய இன்டென்ஷன் ஆஃப் திஸ் கிளாஸ் இஸ், ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டா இப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா எப்படி எல்லாம் அந்த தொகைகள்லாம் அப்பியர் ஆகும், என்னென்ன மாதிரி இருக்கும், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நம்ம என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணுங்கிறத மறுபடியும் நான் ஒரு தடவை ரீகேப் பண்றேன் பாருங்க. காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அல்லது கேபிட்டல் பட்ஜெட்டுங்க. அடுத்ததுங்க காஸ்ட் ஷீட், ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேஷன், ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட். ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் இன் தி பிகினிங் அதாங்க. ப்ரொஜெக்டட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர். ப்ரொஜெக்டட் பேலன்ஸ் ஷீட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர். ரீபேமெண்ட் ஷெட்யூல். இதுதான் ஒரு மினியேச்சருங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தா கேளுங்க சார், நான் சொல்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலர் கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ங்கிறது இப்படிதான் இருக்கும் சார். இது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னலாம் சேர்த்துவாங்கன்னா உங்க மார்க்கெட்டிங் பிளானுங்க, உங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட் பிளானு, உங்களுடைய ப்ரொடக்ஷன் பிளானிங், இதெல்லாம் ரைட் அப் மாதிரி கொடுத்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ரிப்போர்ட்டா கொடுப்பாங்க சார். ஈரோட்ல வந்துங்க சார் ட்ரிப்ளஸ் மசாலான்னு சொல்லிட்டு ஒரு ஜேசி மூலமா நமக்கு ஒரு ட்ரைனிங் வந்தாருங்க சார் 2013 வந்துட்டு. அவர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டாரு சார், எங்களுக்கு பிஎம்ஆர்ஒய் ஸ்கீம்ல எனக்கு ஒரு 45 லட்சம் ரூபாய் லோன் சாங்ஷன் பண்றேங்கிறாரு மேனேஜர். இப்ப நான் ஆல்ரெடி ஒரு மசாலா வித்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு வந்திருந்தாரு சார் எங்கிட்ட, எங்க காலேஜுக்கு வந்திருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தங்க. அவரோட கிட்டத்தட்ட ஒரு 6-7 சிட்டிங் உட்காந்துங்க. அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி எடுத்து, என்னென்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ண போறாரு, என்னென்ன பொருள் வாங்கணும், எந்தெந்த பொருள் ஸ்டாக் வைக்கணும், எந்தெந்த பொருள் அப்பப்போ வாங்குவாரு அப்படிங்கறது எல்லா டேட்டாவும் எடுத்துங்க. கம்ப்ளீட் டீடைல்ஸுங்க. ஒரு 5 வருஷத்துக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சுங்க. இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், அவருடைய ஒர்க்கிங் கேபிட்டலுங்க, அப்புறம் அவருடைய ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ, அவருடைய டெட் சர்வீஸ் கவரேஜ் ரேஷியோ, அந்த ப்ராஜெக்ட் வந்து வயபிளா இல்லையா, சென்சிட்டிவிட்டி. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா சென்சிட்டிவிட்டி, இப்ப நம்ம வந்து 60% கெப்பாசிட்டி வச்சு போட்டுட்டுங்க லாபமா காமிச்சிருக்கோம். இதே 40% ஆனா என்ன ஆகும், 50 இருந்தா என்ன, 60 இருந்தா என்ன, 70 இருந்தா என்ன, அப்ப டிஃபரெண்ட் கெப்பாசிட்டியில என்னுடைய இது என்னங்கறத காமிக்கணும் இல்லைங்களா. அந்த சென்சிட்டிவிட்டி ரிப்போர்ட் எல்லாமே போட்டு அவர் கொடுத்தங்க. சாங்ஷன் ஆயிடுச்சுங்க. சாங்ஷன் ஆகி இப்ப வந்து ரன் பண்ணிட்டு இருக்காருங்க. கொங்கலம் கோயில் வீதியில தான் வச்சிருக்காரு. ட்ரிபிள் பேருங்க. சிலர் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு, இல்லைனாலும் ப்ராபபிளி எப்படி நான் சொல்றது அப்படின்னா ஜேசி மற்றதுல ஏதாவது இருந்தனாலும் நீங்க கேள்விப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்க. இது மட்டும் இல்லைங்க, சில இதுல எப்படி பண்ணிருக்கேன்னா, நம்ம வீவிங் பார்க் இருக்கு இல்லைங்களா, ஹைடெக் வீவிங் பார்க் இருக்கு இல்லைங்களா, குமாரபாளையம், ஈரோடு அண்ட் பல்லடம் 3 ஹைடெக் வீவிங் பார்க். உங்களுக்கு மதுரை ஒண்ணு வந்தது, மதுரை யாரும் வரலீங்க. ஈரோடு, குமாரபாளையம் அண்ட் பல்லடங்க 3 ஹைடெக் வீவிங் பார்க்குடைய கிட்டத்தட்ட ஒரு 70 ப்ராஜெக்ட்க்கு மேல இந்த பேங்கிங் டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு வித் சென்சிட்டிவிட்டியோட. சார் இப்போ நான் மேக்கிங் இட் ஆஸ் அ क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷனுங்க. நீங்க இதுல ஏதாவது டவுட்ஸ், கிளாரிபிகேஷன்ஸ் எதா இருந்தாலும் கேட்கலாங்க. ஆமாங்க சார், எக்ஸாக்ட்லிங்க சார். இது சார் ஒண்ணு வந்து ஆடிட்டர்கிட்ட நீங்க ஐசோலேட்டடா விட்டு நீங்க இன்வால்வ்மெண்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்க என்ன போட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னே உங்களுக்கு தெரியாதுங்க சார். சார் இல்ல சார், அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சார் நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். நீங்க உங்க ஆடிட்டர் ஹெல்ப்பே எடுங்க. பட் அந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கணும் இல்லையா? என்ன எதுக்காக நாங்க கொடுக்குறோம், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது, போட்டு கொடுத்தாரு, கொடுத்தேன், காசை வாங்கினேன், பண்ணினேன், ஐயோ கடிச்சிருச்சு, ஐயோ உதச்சிருச்சு அப்படின்னா எப்படிங்க சார் இது? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். இது உங்களுடைய கோர் ஏரியாவே இல்லைங்க. தயவு செய்து நீங்க இந்த ப்ரிப்பரேஷன்ல உள்ள இறங்காதீங்க. பட் ஆனா என்னென்ன டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி உள்ள கொடுப்பாங்க, இது என்ன மீனிங், இது எப்படி நான் ரீட் பண்றது? ஏன்னா இப்ப நீங்க உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட், இன்கம் ஸ்டேட்மெண்ட் இப்ப உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும் சார். மீதி எல்லாம் சார் ஒரு காமன் சென்ஸ் தாங்க. ஒரு காஸ்ட் ஷீட்டோ அல்லது உங்களுடைய ஒர்க்கிங் கேபிட்டல் எஸ்டிமேஷனோ அல்லது உங்களுடைய காஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்டோ இதெல்லாம் காமன் சென்ஸுங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு ராக்கெட் சென்ஸ் கிடையாதுங்க. இப்ப நீங்க ரிப்போர்ட் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க படிச்சு பார்த்து அது என்னங்கிறத பார்த்து நீங்க பண்ணுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் இல்ல, அப்பதான் ரியலாவே நீங்க உங்க ப்ராஜெக்ட்ல நீங்க டைவ் பண்ணி ரியலாவே நீங்க யூ கேன் லிவ்ங்க. இல்ல அப்படின்னா யாரோ ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணாரு, யாரோ ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்றாரு, யாரோ ஒருத்தர் கடன் வாங்கினாரு அப்படின்னா ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிடுங்க சார் டோட்டலா. இப்ப ஒண்ணும் இல்லைங்க சார், இப்ப நீங்க ஒரு டூர் பிளான் பண்றீங்க. டூர் பிளான் பண்றதுல எல்லாரும் உட்காந்து ஒரு கான்கிரீட்டான ஐடியா வரலன்னா, சார் வாடகைக்கு ஒருத்தர் பேசினாருங்க, ஒரு ரூட் மேப் ஒருத்தர் போட்டாருங்க, ஒருத்தர் புக் பண்ணாருங்க, ஒருத்தர் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணாருங்கன்னா யாருக்குமே கோஆர்டினேஷன்ல யார் என்ன பண்ணீங்கன்னு தெரியலன்னா அந்த ஆர்கனைசிங் டூர் எப்படி இருக்குங்க சார்? அது மாதிரி தாங்க சார் இது. நீங்க மட்டும் இல்ல, நீங்க பார்ட்னர்னா உங்க பார்ட்னருக்குள்ள நீங்க உட்காந்து இது ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ன ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம், இந்த ப்ரொஜெக்ட் பண்ணது கரெக்டா, நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா, என்ன நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு இருந்தாதாங்க சார் இதை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ண முடியும். இம்ப்ளிமெண்டேஷன் போகும்போது இந்த ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கோம், இந்த அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும், இதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கணும், இதுக்கு கேபிஐ என்ன போடுறது, இதுக்கு கேஆர் என்ன போடுறது அப்படிங்கறதெல்லாம் நீங்க அப்பதான் சார் நீங்க டிசைட் பண்ண முடியும். மோகன் சார் அழகா சொன்னாரு, எங்களுக்கு தேவையானது கேபிஐ. ஆமா, ஒரு புது ப்ராஜெக்ட் கேபிஐ எங்க இருந்து நீங்க எடுப்பீங்க, இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலீங்கன்னாங்க சார். சார் ரொம்ப அதிகமா பேசிட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பர் சார். ரொம்ப அதிகமா பேசியிருந்தா மன்னித்துக் கொள்ளவும். இதான் கரெக்டுங்க சார். சார் இப்போ நம்ம வந்து நாளைக்கு சண்டே செஷன் வச்சுக்கலாம் சார். சண்டே வச்சுக்கலாமா சார்? சார் அடுத்த வாரம் பண்ணலாம்னு சொன்னதுனால நான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அப்ப இன்னைக்கு வாரம் முடிச்சுக்கலாம், அடுத்த வாரம் முடியும். அப்படிதான் இன்னைக்கு மார்னிங் பேசும்போது அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு முடிச்சிடலாம், அடுத்த வாரம் எண்ட்ல வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ மாதிரி வச்சுக்கலாம், பிளான் பண்ணிட்டு ஒரு 2 daysல சொல்றேன் அப்படின்னாங்க சார். சாருக்கு பேசணும் காலையில பேசணும். பேசி என்ன டிசைட் பண்ணோம்னா இப்ப ஆக்சுவலா அதனாலதான் இன்னைக்கு பேங்கிங் இதை வந்து இன்க்ளூட் பண்ணார் சார். பேசினா முடிச்சுட்டோம்னா நம்ம ஒரு 3-4 days கேப் விட்டலாம். நம்ம பிளான் பண்ணிட்டு சொன்னோம்னா அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்புறம் வேற என்ன சேர்த்துக்கலாம்னு நம்மளா ஒரு முடிவு பண்ணிட்டு சார்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு சீக்வன்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். நான் ஒரு லிஸ்ட் ஒன்று பண்றேன் சார். சரிங்க சார்.